தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனைக்கு காணொளி மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Praise the Lord. We welcome each and every one of you to this morning service. We are glad you are able to join us this morning. வாருங்கள், ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். Come, let us read a portion of scripture as we begin our worship service. 1 Peter chapter 3 verse 22. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நேரத்தை சுவாமி நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை ஆராதனைக்கு எங்கள் யாவரையும் நீர் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நாங்கள் முன்பாக வரும்போது நாங்கள் ஒரு பாவிகள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை, நீரோ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரர். பரலோகத்தில் எங்களுக்கு யார் உண்டு உம்மை தவிர? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் சுவாமி நாங்கள் வறுமையாய் வருகிறோம். எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சிந்தின ரத்தத்தாலே எங்களை கழுவும். ஆண்டவரே, அப்ப ஒரு புதிய பரிசுத்த அலங்காரத்தை எங்கள் மேலே நாங்கள் தரித்து கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த காலை ஆராதனைக்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, இதுக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாய் இருப்பதால் யாருக்கு என்ன பயன்? உம் ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்புமப்பா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கனுமே நான் மூழ்கனுமே, ஆவியின் நதியிலே மூழ்கனுமே. மூழ்கனுமே நான் மூழ்கனுமே, ஆவியின் நதியிலே மூழ்கனுமே. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே,
ஆவியால் நிரம்பனுமே, நிரம்பனுமே, நான் நிரம்பனுமே, உம் பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே. தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும். என் தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, மக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, மக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க.
find rest, my soul, in Christ alone. Know His power in quietness and trust. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Yes, I will. Father, you are king over the flood. I will be still, know you are God. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Yes, I will. Yes, I will. You are king over the flood. I will be still, know you are God. When the billows roll, oceans rise and thunders roll, say I will soar with you above the storm. You are king over every single rock. I will be still, know you are God. Oh, yes, you are. Oh, yes, you are. வாருங்கள் தேவ ஜனமே, நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற பரிசுத்தமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, இந்த காலை ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சந்நிதியில நன்றியுள்ள இருதயத்தோடு நீர் எங்களை வர கொடுத்த இந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 9 மாதம் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எல்லா தீமைக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா கண்களுக்கு தெரியாத காரியங்களுக்கு கூட, எதிரிகளுக்கு கூட, எல்லா விதமான ஆண்டவரே வைரஸ் கிருமிகளுக்கு கூட எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, மறுபடியுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நீர் கடந்து வர செய்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை பொழுதுல உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும்படியாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே, தொடக்கம் முதல் இறுதி வரை, இது ஆன்லைன் ஆராதனையாக இருந்தாலும் கூட தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கிற யாவரும் உணரத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே அசைவாட வேண்டும்படியாய், இடைப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாரங்கள், வேதனைகள் ஆண்டவரே, மனசை அழுத்துகிற காரியங்கள் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மேற்கொண்டு ஆண்டவரே இது நாள் வரை நடத்தி வருகிறீரே. அந்த நன்மைக்காக, அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலை வேலையில கூட ஆண்டவரே எங்களுடைய போதகருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெவரண்ட் ஜானத்தன்காய் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஊழியத்துக்கு அழைத்த தேவன் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரை சந்தித்த தேவன் இனியும் நீ சந்திக்கிற தேவனா இருக்கிறீர். மகனை நீர் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா வியாதிகளுக்கும் விளக்கி அவரை இது நாள் வரை கொண்டு வந்திருக்கிற தேவனா இருக்கிற அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுடைய போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு
குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையில, இந்த பெண்டமிக் சூழ்நிலையில கர்த்தர் நீர் நடத்தி வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு வருகிறீர் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட இருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ள, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள யாவரும் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, சபையில இருக்கிற குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில வியாதியாய் இருக்கிற ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரை நீர் ஏகோவா ராஃபாவா இருந்து பெரிய அதிசயங்களை செய்து அநேக காரியத்துல சுகத்தை கொடுத்து வந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பலப்படுத்த வேண்டும்படியாய் நம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை பொழுதுல கூட சபையின் ரெனோவேஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நியமித்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நீர் கட்டி முடிக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் மேன்மைக்கென்று கட்டப்படுகிற இந்த ஆலயத்தின் ரெனோவேஷன் ஆண்டவரே சீக்கிரமாய் தொடங்கத்தக்கதாய் ஆண்டவரே, எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இது ஒரு ஸ்மூத்தான ஒரு காரியமாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தேவனே, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதுல எங்களுடைய தேசத்துக்காய் நாங்கள் வருகிறோம். தேசத்துல, இந்த மலேசிய தேசத்துல நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் நாங்கள் யாவரும் ஜெபத்துல தரித்திருக்கத்தக்கதாய் நீர் கிருபை செய்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இந்த மலேசிய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த தேசத்தின் இரட்சகராய் இருக்கும்படியாக ஆண்டவரே எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாய், எல்லா உள்ளங்களும் உணரத்தக்கதாய் ஆண்டவரே இந்த காரியம் நடக்க நீ கிருபை காட்டும் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே சுமந்து செல்கிற ஒவ்வொரு சுவிசேஷமார்களுக்கும், மிஷனரிமார்களுக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே COVID-19 சிச்சுவேஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு நீர் கண்டிப்பாய் தேவை என்பதை யாவரும் உணரத்தக்கதாய் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் ஆண்டவரே பதிலை கொடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே இந்த காரியத்துல ஆண்டவரே இந்த வைரஸ்னால் தாக்கப்பட்டு விழுந்து போன போது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு, எங்களுடைய கதறலை கேட்டு ஆண்டவரே நீர் அதிசயத்தை செய்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அதிசயம் இந்த தேசத்துல நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா காரியமும் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும்போது, வெளியே செல்லும் போது ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை யாரும் ஆண்டவரே தவறாய் பயன்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு மலேசிய மக்களும் அதை ஞானமாய் பயன்படுத்தத்தக்கதாய் நீர் பேச வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தீர். திரும்பியும் நாங்கள் அதிலே விழாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஞானமாய் செயல்படத்தக்கதாய் நீர் பேச வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை பொழுதுல உம்முடைய கரத்திற்குள்ளாய் எல்லாத்தையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நாங்கள் கேட்க போகிற சத்தியத்தை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. சத்தியமானது எங்கள் இருதயத்துல பேசப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆன்லைன் ஆராதனையாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பிரசனம் ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே சேர்த்து கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தின் வழி எங்களோடு கூட பேச போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரை நீ சேர்ந்து கொள்ளும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். வாருங்கள் தேவஜனமே, நம் கர்த்தர் கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றும் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே. ஆமீன்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். I'd like to welcome each one of you in the blessed name of Jesus Christ to today's morning service. Let us look to God in prayer. Heavenly Father, we thank you for this beautiful morning again, Lord. We pray your presence continue to fill us, Lord. As we meditate your word, Lord, we pray, may you speak to us clearly, Lord. Help us, Lord, to be led by your word. இந்த காலை நேரத்துக்காக நமக்கு நன்றி தனி. ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதும் ஒரு வார்த்தையின்படியாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Let's turn to Genesis chapter 11 verse 1 to 4. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 to 4 நாம் வாசிக்க கேட்போமாக. பூமி எங்கும் ஒரே வாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்தலுக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள். Now the whole world had one language and a common speech. As people moved eastward, they found a plain in China and settled there. They said to each other, "Come, let's make bricks and bake them thoroughly." They used brick instead of stone and tar for mortar. Then they said, "Come, let us build ourselves a city with a tower that reaches to the heavens, so that we may make a name for ourselves. Otherwise, we be scattered over the face of the whole earth." Today we are going to meditate on a story of the Tower of Babel in the light of situation imposed on us by the coronavirus pandemic. இந்த கொரோனா கிருமியின் தொற்றுநோய் பரவல் காரணமாக நமக்கு விதிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் வெளிச்சத்தின் கண்ணோட்டத்திலே இந்த பாபேல் கோபுரத்தின் சம்பவத்தை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். In this time of global sustainability crisis, this passage offers us a striking insight. உலகளாவிய நிலையற்ற தன்மையான இந்த நெருக்கடியான காலங்களில் இந்த வேத பகுதியானது நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. After Noah and his family leave the ark, நோவாவும் அவர் குடும்பத்தாரும் பேலை விட்டு வெளியே வந்த பிறகு Noah builds an altar that melts God's heart. நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை பலி செலுத்தினார். அது தேவனுடைய இருதயத்தை கரைய செய்தது. God was so pleased with Noah's burnt offering that God desired never to flood the whole earth again. We can see that in Genesis 8:21 to 22. நோவா செலுத்திய இந்த பலியை கண்டு தேவன் மிகவும் மனதுருக்கமுடையவராய் காணப்பட்டார். அதன் மூலமாக இனி இந்த உலகத்தை நான் வெள்ளத்தின் மூலமாக அழிக்க மாட்டேன் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார். இதை நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 21-22 நாம் காண முடியும். Only 8 people survived the flood. இந்த வெள்ளத்திலே 8 பேர் மட்டும் மீட்கப்பட்டார்கள். They were Noah and his wife and 3 sons and their wives. நோவா, அவருடைய மனைவி, 3 மகள்கள், 3 மருமக்கன்மார்கள் மீட்கப்பட்டார்கள். Through these 8 people, the whole world was populated again. இந்த 8 பேர் மூலமாக மீண்டும் உலகத்திலே மக்கள் தொகை பரவத் தொடங்கியது. We can see that in Genesis chapter 9 verse 18 to 19. இது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 18-19 நீங்கள் காண முடியும். Noah's family don't have any trouble to fulfill God's command. தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதிலே நோவா குடும்பத்திற்கு எந்த ஒரு சிரமமும் காணப்படவில்லை. With the passing of each generation, each son's family eventually established their own tribe
and claimed their own nations. இப்படியாக நோவா குடும்பம் வளர்ந்து பெருகின காலத்திலே ஒவ்வொரு தலைமுறைகளும் பெருகி தனி தந்ததியாக பெருகினார்கள். அவர்கள் தங்களுக்கென்று தனித்தனி தேசங்களை உருவாக்கி கொண்டார்கள். So while many were claiming territories, still many other people continue spreading across the earth and filling it. இப்படியாக ஒவ்வொரு சந்ததியும் தங்கள் இலையை பெருக்கி சென்று கொண்டிருந்த காலகட்டத்திலே மற்ற இனங்களும் தங்கள் இனங்களை பெருக்கிக் கொண்டு பூமி முழுவதும் நிரம்பியதாக காணப்பட்டார்கள். Let's turn to Genesis chapter 11 verse 1 to 3. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 முடிய நாம் பார்ப்போம். Now the whole earth had one language and same words. And as they migrated from the east, they came upon a plain in the land of Shinar and to a place and settled there. And they said to one another, "Come, let us make bricks, bake them hard." So they used bricks for stone and tar for mortar. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 முடிய. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. Unlike the context of Noah's story, where it was human weakness and the earth full of violence that led God to launch the flood, and the story of Babel, here we see it began in harmony and consensus. இந்த மனித வர்க்கத்தையும் மனித குலத்தையும் பார்க்கும் பொழுது துன்மார்க்கம் மற்றும் வன்முறை நிறைந்த ஒரு மக்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் நோவாவைப் போல வாழவில்லை. இது நிமித்தமாக என்ன ஏற்பட்டது? பூமியிலே பெரிய வெள்ளம் ஏற்பட்ட தினம் காண முடிகின்றது. அது மட்டுமல்ல, இப்படியாக பாபேல் சம்பவத்தின் கதை தொடர்கின்றது. Humans speak the same language. They are one people. மனிதர்கள் ஒரே குழுவாக இருந்து ஒரே பாஷையை பேசிக்கொண்டிருந்தார்கள். All agreed to work together to build a great city. ஒரு பெரிய பட்டணத்தை கட்டும்படியாக எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டதை நமக்கு காண முடிகின்றது. In the middle of nowhere in the land of Shinar, இந்த சினையார் பட்டணத்தின் நடுவிலே சமபூமியிலே historical is Babylon and currently is Iraq. வரலாற்று பிரகாரம் பார்க்கும்பொழுது, சரித்திரத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அது பாபிலோன் பட்டணமாக இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற ஈராக்கை அது குறிப்பிடுகின்றது. A group decided to stop and create a village and build a tower. இந்த சினையார் சமபூமியிலே ஒரு குழு மக்கள் ஒரு பட்டணத்தை பெரிய கோபுரத்தை எழுப்பும்படியாக வாஞ்சித்தார்கள். Why would they build a tower? ஏன் இவர்கள் பெரிய கோபுரத்தை கட்டினார்கள்? Let's turn to Genesis chapter 11 verse 4. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 4 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Then they said, "Come, let us build ourselves a city with a tower that reaches to the heavens, so that we may make name for ourselves. Otherwise, we will be scattered over the face of the whole earth." ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஆளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். They disobey God's command to spread out and fill the earth. They aim to build a city. தேவன் சொன்ன காரியம் பூமி என்றும் சென்று பழுகி பெருங்கள் என்று தேவன் கட்டளை கொடுத்தார். ஆனால் இவர்களோ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வானலாகிய கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். First fall with these people was their disobedience. இந்த மக்களுடைய முதலாவது தவறு என்ன என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது. Remember, they were supposed to multiply and fill the earth. அவர்கள் பூமி என்றும் சென்று பழுகி பெருக வேண்டும். But this group of people had decided to stop and show off how smart and skilled they were. ஆனால் அவர்களோ பூமி என்றும் பழுகி பெருகி போகாதபடிக்கு இருந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய திறமையை காட்டத்தக்கதாக தாங்கள் யார் என்று காட்டும்படியாக ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்ப விரும்பினார்கள். When we look in the beginning, God told Adam, "Be fruitful and multiply and fill the earth and subdue it," in Genesis chapter 1 verse 28. ஆதியாகமம்
1ஆம் அதிகாரம் வசனம் 28 நீங்கள் பார்க்கலாம். தேவன் ஆதாமை நோக்கி, நீங்கள் பூமியெங்கும் பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். After the flood, God told Noah, be fruitful and multiply and fill the earth in Genesis chapter 9 verse 1. பெரு வெள்ளத்திற்கு பிறகு நோவாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளை கொடுத்தார். இதை நீங்கள் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 நீங்கள் காண முடியும். Their pride led these people to rebel against God's command. இவருடைய பெருமையானது தேவனுடைய கட்டளைக்கு எதிராக இவர்களை செயல்பட வைத்தது. They were starting to put in the plain of Shinar. They were not moving again. அவர்கள் சினையார் என்ற சம பூமியிலே அங்கே இருந்து விட்டார்கள். அதற்கு மேலாக மேற்கொண்டவர்கள் முன்னேறி செல்லவில்லை. They said that they were determined not to scatter over the face of earth. நாம் பூமி என்றும் சிதறி போகாதபடிக்கு நாம் எங்கே ஒரு பட்டணத்தை அமைத்து எங்கே இருந்து விடுவோம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். Secondly, இரண்டாவதாக they aimed to build a tower in the city that reaches to the heavens. பரலோகத்தை எட்டத்தக்கதாக ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். The tower itself wasn't the problem. கோபுரம் கட்டியது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. The sin was thinking that they could build a tower that could reach to God in heaven. வானத்தை அளாவக்கூடிய ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட முடியும் என்று தங்கள் தீர்மானித்ததுதான் ஒரு பெரிய தவறாய் காணப்படுகின்றது. Pride in that way thought they could avoid a future flood. வரக்கூடிய வெள்ளத்தை நாம் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக பெரிய கோபுரத்தை கட்டலாம் என்று அவருக்குள்ளாக பெருமை எண்ணம் கொண்டிருந்தார்கள். The later verse calling this place Babel is significant. அதற்கு பிறகு அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. Babel is a Hebrew word meaning gate of God. பாபேல் என்பது ஒரு எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தமானது தேவனுடைய வாசல் or extension gate of heaven. அல்லது பரலோகத்தின் வாசல். What they really think they can do is to ascend to heaven and God by their own strength. தங்களுடைய சொந்த பலத்தின் மூலமாக தேவ சமூகத்திற்கு பரலோகத்திற்கு ஏறி சென்று விட முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். Never think that we can walk into God's presence by our own. நம்முடைய சொந்த முயற்சினாலே நாம் தேவ சமூகத்திற்குள்ளாக நுழைய முடியும் என்று நாம் ஒரு காலம் நினைக்க கூடாது. Only grace can do this. தேவனுடைய கிருபையினாலே மாத்திரமே நாம் தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் நுழைய முடியும். We cannot achieve heaven by our own power. நம்முடைய சொந்த முயற்சினாலே நாம் பரலோகத்தை நாம் அடைய முடியாது. Thirdly, மூன்றாவதாக they aim to make a name for themselves. தங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக விரும்பினார்கள். Their intention was to create something that represents their ability and establish a famous reputation among the other tribes. மற்ற மக்களை காட்டிலும் தங்கள் ஜனங்களுக்கு தங்கள் மக்களுக்கு ஒரு பேர் புகழ் உண்டாகும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். They were going to do all of these without the help of God. இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தேவனுடைய உதவி இல்லாமல் செய்ய ஆரம்பித்தார்கள். As the tower was built, அந்த கோபுரம் கட்டப்பட்ட பொழுது God came down to take a closer look at what these people had created and he didn't like it. தேவன் இறங்கி வந்து பார்த்தார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டார். ஆனால் தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியமாய் காணப்பட்டது. We can see that in Genesis chapter 11 verse 6. இந்த சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 6 நாம் காண முடியும். Indeed, the people are one and they all have one language and this is what they began to do. Now nothing that they propose to do will be withheld from them. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Since the people were not obeying God, God decided to step in and help them obey. இப்படியாக மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது தேவன் இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். I believe that this was a sign of God's grace. இது தேவனுடைய கிருபை என்று நான் நினைக்கின்றேன். Remember, not long ago before this,
things had gone so evil on earth that God destroyed the entire earth because of the great sin of the world. இங்கு பார்க்கிறோம், முன்பதாக மக்கள் பாவம் செய்த பொழுது தேவன் பெரு வெள்ளத்தை கொண்டு வந்து பூமி உலகத்தையும் அழித்துப்பட்டார். ஆனால் இந்நாட்களில் நாம் காண்கின்றோம், மக்கள் பாவங்கள் அநேகம் செய்த பொழுதும் கூட தேவன் கிருபை புரிந்தவராக இன்றும் பொறுமையோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். Well, now God is trying to get everyone back on track. ஒவ்வொரு ஜனங்களும் தன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். So God steps in before things get too bad. சூழ்நிலைகள் மிக மோசமாக மாறுவதற்கு முன்பதாகவே தேவன் செயல்பட ஆரம்பிக்கின்றார். By the way, when we see the verse 6, then nothing they plan to do will be impossible for them. வசனம் 6 நாம் வாசிக்கின்றோம், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கின்றார்கள். In the other word, they will become less and less dependent upon God in their own eyes. So God confused their language and helped them scatter again like God commanded them to do in the first place. இன்னும் விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், தங்கள் சொந்த முயற்சியிலேயே எல்லாம் செய்ய முடியும் என்று அவர் நினைத்தது நிமித்தமாக தேவன் அவர்களுக்குள்ளாக பாஷைகளை தாறுமாறாக்கிவிட்டு அவளை சிதறடித்து விட்டார். காரணம், முன்பு சொன்ன வார்த்தையை பூமி என்றும் பழகி நிரப்புங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேறத்தக்கதாக தேவன் அப்படியாக காரியங்களை செய்தார். So the name of the place called Babylon or Babel in Hebrew, it also can mean confused. இப்படியாக இந்த இடம் வந்து பாபேல் என்று அழைக்கப்பட்டது. பாபேல் என்பது எபிரேய மொழியாக இருந்தாலும் கூட இதற்கு இன்னொரு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குழப்பம் என்று கூட நாம் சொல்ல முடியும். So what we learn from this short story? இந்த சம்பவத்தில் நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள முடியும்? First, to what extent do I embody the attitude of Babel? முதலாவது, பாபேல் சம்பவம் எதை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். Remember, the problem of the tower was not the tower itself, but the attitude that built it in the first place. கவனியுங்கள், பாபேல் கோபுரம் கட்டுவதே பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் அவருடைய சிந்தையிலே முதலாவது பாபேல் கோபுரம் கட்டுவதே முதலாவது காரியமாய் காணப்பட்டது. Anything good can become like Tower of Babel. நம்முடைய வாழ்க்கையிலே பாபேல் கோபுரத்தை போல ஒரு நல்ல காரியம் எது வேண்டாலும் காணப்படலாம். When we motivate by pride or arrogance or need to establish our own independence from God. நம்முடைய பெருமையினாலோ நம்முடைய சொந்த முயற்சினாலோ நாம் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது அது பாபேல் சம்பவத்தை போல காணப்பட முடியும். Be careful of Tower of Babel in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாபேல் கோபுரங்கள் போன்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். What is our pride? நம்முடைய பெருமை எது? Career, தொழில், wealth, செல்வம், family, குடும்பம், ministry, ஊழியம் and church. அல்லது மற்றும் தேவாலயம். But if we are not careful, they can become humanistic and prideful symbols of rebellion against God. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் கவனமாக இல்லாவிட்டால் அவை தேவனுக்கு எதிராக கலகத்தின் மனிதர்களாக, நம்மை பெருமையின் மனிதர்களாக நம்மை மாற்றிவிடும். Second, இரண்டாவதாக, in what areas I have experienced the judgment of Babel? பாபேல் சம்பவத்திலே காணப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பாபேல் போன்ற சம்பவங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நியாயத்தீர்ப்புகள் காணப்படுகின்றதா? God does the same thing to us even today. இன்று நமத்திலே தேவன் அதே போன்ற காரியங்களை செய்ய விரும்புகின்றார். We suffer confused fear and incredible loneliness in our drive to be the east at wherever we do. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் குழப்பங்கள், பயங்கள் அல்லது தனிமைகள் போன்ற காரியத்தில் நாம் தள்ளப்படுவோம் என்று சொன்னால் இது கூட ஒருவேளை தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் காணப்பட முடியும். Some of us have suffered incredibly because we are still trying to live according to our own rules. சில சமயங்களிலே நாம் சொந்த முயற்சியில் நம் சொந்த வழியிலே நாம் வாழ முயற்சி செய்யும் பொழுது கூட நம்மளே சிலர் கூட இப்படிப்பட்ட கடுமையான கஷ்டமான காலமத்திலே கடந்து செல்கின்றோம். So we push God
to the edge of life and then do our own thing. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு நாம் சொந்தமாக காரியங்களை செய்கின்றோம். But you and me can't push God to the side ஆனால் நீங்கள் நானும் தேவனை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிடக்கூடாது. and succeed for very long. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தேவனை சார்ந்தே வாழ வேண்டும். Your tower will become crashing down sooner or later. உங்களுடைய கோபுரம் ஒருவேளை வரும் நாட்களிலோ அல்லது வரும் கால உடனடியாகவோ அல்லது வரக்கூடிய நாட்களிலோ அவைகள் உடைந்து சிதறக்கூடும். Do you see what this story is telling us today? இந்த சம்பவமானது இந்நாளிலே நமக்கு எதை சொல்கிறது என்பதை நீங்கள் காண முடிகின்றதா? This is still God's world, not ours alone to do as we please. ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், இது தேவன் உண்டாக்கின உலகம். நாம் விரும்புகிறது போல நாம் காரியங்களே செய்ய முடியாது. We need to remember what happened in the past. கடந்த நாட்களிலே என்ன நடந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். At one point, Noah's generation forgot what God did before. ஒரு காலகட்டத்திலே நோவாவுடைய சந்ததி நோவாவுடைய சந்ததிக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். History repeats when we forget. நாம் மறக்கும் பொழுது வரலாறு திரும்ப சம்பவிக்கின்றது. Let's turn to Deuteronomy chapter 4 verse 9. உபாகமம் அதிகாரம் 4 வசனம் 9 திருப்பிக் கொள்ளுங்கள். Be careful for yourself and watch over your soul diligently, so that you do not forget the things which your eyes have seen, and they do not depart from your heart all the days of your life, but make them known to your sons and your grandsons. உபாகமம் 4 அதிகாரம் தமிழிலே வசனம் 10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். When we forget God, fail to learn and grow from our mistakes, and ignore God's warning and promises altogether, we open the door for reoccurring sin to wreak havoc in our lives. நம் கடவுள்களை நம் தேவனை மறந்து நம் தவறிலிருந்து கற்றுக்கொள்ளவும் வளரவும் தவறுவோம் என்று சொன்னால் தேவனுடைய எச்சரிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளை முழுவதுமாக நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் நம் வாழ்வில் அழிவை ஏற்படுத்த மீண்டும் மீண்டும் பாவத்திற்கான கதவை திறக்கிறோம் என்பது அர்த்தம். This was certainly the case for the citizens of Babel. இதுதான் பாபேல் பட்டணத்திலே வாழ்ந்த மக்களுக்கு நேரிட்ட சம்பவம். I'm wondering if COVID-19 was been passively allowed by God to get our attention as humanity who have been so proud of your achievements without Him. மனித குலமானது நாட்களே பெருமை மிகுந்த காரியங்களை காணப்படுவது நிமித்தமாக ஒருவேளை இந்த கோவிட்-19 தொற்று நோயானது தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். It could be God's judgment. ஒருவேளை இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பாக கூட இருக்கலாம். Ephesians chapter 5 verse 15 to 17 says, எபேசியர் 5 அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 17 இப்படியாக சொல்கின்றது. Be very careful then how you live, not as unwise but as wise, making the most of every opportunity, because the days are evil. Therefore do not be foolish, but understand what the Lord wills is. எபேசியர் 5 வசனம் 15 தொடங்கி 17 முடிய. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Let us search ourselves this morning. இந்த காலையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Are we proud of our achievements? நம்முடைய காரியங்களை குறித்து நாம் பெருமை கொண்டவர்களாய் காணப்படுகின்றோமா? Are we thinking that we can succeed without God? அல்லது தேவன் இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று நாம் நினைக்கின்றோமா? If we have wrong against the Lord, அல்லது நாம் தேவனுக்கு எதிராக நாம் செயல்படுகின்றோமா?
We need to turn back to the Lord. நாம் தேவனுடைய பக்கமாக நாம் திரும்ப வேண்டும். The suffering and the trials that we go through, it could be the results of God's judgment in our life. நாம் படக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள் இவை எல்லாமே ஒருவேளை தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் காணப்படலாம். In this Communion Sunday, இந்த திருவிருந்து ஆராதனை ஞாயிறிலே let us turn back to the Lord. நாம் தேவன் பக்கமாக நாம் திரும்புவோம். Let us confess our sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். Let us make peace with the Lord again. நாம் தேவனோடு நாம் சமாதானமாக நாம் வாழுவோம். Let us look to God in prayer. நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, Lord, we thank you for this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, as you've been speaking to us, Lord, கர்த்தாவே, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. grant us, Lord, a humble heart. எங்களுக்குள்ளாக தாழ்மையை கற்றுத்தாரும் ஆண்டவரே. Lord, this morning you reminded us we could be like the people in the town of Shinar. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் சினையார் மக்கள் பட்டத்து மக்களைப் போல நாங்கள் வாழக்கூடும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தியிருக்கிறீர். Who disobeyed you. உமக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடும். We thought we can achieve things because we are skilled. நாங்கள் திறமையுள்ளவர்கள் என்பதனாலே நாங்கள் காரியங்களை எளிதாக செய்ய முடியும் என்று நாங்கள் நினைத்திருக்க முடியும். We have friends, we have family who are together with us. எங்களை சுற்றி நண்பர்கள், குடும்பங்கள், உறவினர் இருக்கின்றபடியால் எங்களால் எல்லாம் முடியும் என்று நாங்கள் நினைத்திருக்க முடியும். We have strength. எங்களுக்கு பலன் இருப்பதனால் நாங்கள் செய்ய முடியும் என்று நாங்கள் நினைத்திருக்க முடியும். We are united. நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதனாலே, because of this strength, pride have come into our life. இப்படிப்பட்ட காரியங்கள் மக்களே காணப்படுகின்றபடினால் எங்களுக்குள்ளே பெருமை உண்டாகிவிடுகின்றது. And we want to make our own name. எங்களுக்கு பெயர் உண்டாகும்படியாக கூட நாங்கள் காரியங்களை செய்து விடுகின்றோம். Denying it's your grace that we have strength. உங்களுடைய கிருபை நாங்கள் புறக்கணித்தவர்களாக எங்கள் சுயபலத்திலே நாங்கள் காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். Lord, forgive us. தேவனே, எங்களை மன்னித்தருளும். Help us, Lord, to repent truly, Lord. கர்த்தாவே, மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. Help us to turn to you sincerely. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை விட்டு உம் பக்கமாக திரும்ப எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. Remove the arrogance and pride in our life. எங்களுக்குள்ளாக காணப்படும் பெருமை, ஆணவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. Help us, Lord, to depend on you. உம்மே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. Lord, grant us wisdom, Lord. எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. You are almighty, all powerful. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிகின்றோம். Lord, help us, Lord, not to be judged because of our foolishness, Lord. எங்கள் மதீனத்தின் நிமித்தம் நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு எங்களை காத்தருளும் ஆண்டவரே. Be gracious to us, Lord. எங்கள் மீது கிருபையாயிரும் கர்த்தாவே. We pray this in Jesus' name. இவை யாவையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அன்றறியப்பா, உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு வருவதற்காக நன்றி. உமது அன்பை அனுபவிச்ச நாங்கள், உமது சத்தியத்தை அறிந்த நாங்கள் அநேக வேளையிலே எங்கள் சொந்த விருப்பத்தின்படியாக நாங்கள் பாவங்கள் செய்து வந்தோம் ஆண்டவரே. We confess, Lord, we have sinned against you in many ways, Lord. We who have experienced your love and known your truth, we have deliberately sinned against you, Lord. We ask for forgiveness, Lord. Forgive the sins that we have committed, Lord, through our word
in our deed, Lord. எங்கள் எண்ணங்களிலும் எங்களை செய்கைகள் நிமித்தமாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றேன். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தீர் என்று நிச்சயத்தோடு இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே இந்த நாட்களில் பங்கு பெறத்துக்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தகுதியும் நீதியும் எங்கள் விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகதால் தூதர்களோடும் பரமசபை அனைத்தும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுமாக, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவளை தந்துள்ளினாரே. அவர் சிலுவையிலே தாம் ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்து நிறைவும் பூர்ணமும் பொதுமான பழியும் செலுத்தும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் ஞாபகப்பட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும் வரும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்ட அருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு அருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து மிது சித்து பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமா தேவக்கு சுபாக்கு நாங்கள் பங்கு உள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர்தான் கண்டுகொண்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னோட சரீரம், என்னை நிறைவேறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜன்ம பண்பு பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக உங்களுக்காகவும் அநேர்க்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்கூடிய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நிறுக்கும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பட்டினார். ஆமீன். சென்ற ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். மேலும் இந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். You can partake in this communion now.
Let us look to God in prayer. பிதாவே அன்றைப்பா இப்படியாக முதல் பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். முன்பாக உம்மிடத்திலே உண்மையாக நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போதும் எங்கள் பாவங்களை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. இந்த நற்கனிலே கலந்து கொள்ளும் போதும் மீண்டுமாக பரலோகத்தில் உம்மோடு இந்த நற்கனிலே பங்கு பெறுவோன்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கலந்து கொள்கிறோம் பிதாவே. Yes, Lord. As we partake in this communion, we remind ourselves, Lord, we will celebrate this communion with you in heaven, Master. Lord, we pray. The Holy Spirit, Lord, continue to guide us, Lord, in all truth. Help us, Lord, to live for your glory, Lord. அது பரிசுத்தாவின் பலத்து நிமித்தமாக இந்த பூமியிலே நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க, உமக்காக ஜீவிக்க நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமிலே நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. May the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with us now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி